ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். மறந்தும் கூட வீட்டோட சமையலறை மேடையில் இந்த 6 பொருட்களை வைக்கக்கூடாதுங்க. மீறி நம்ம வச்சோம் அப்படின்னா பெரிய பணம் கஷ்டம் வரும். நாம் சமையலறையில் சமையலுக்கு பயன்படுத்துவதற்காக பல டப்பாக்களை வச்சு அதில் எல்லாம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் சமையலுக்கு உதவியாக இருக்கும் சின்ன சின்ன பொருட்களை கூட சமையல் மேடையில் தாங்க வைத்திருப்போம். இப்படி நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் அன்னபூரணி தேவியின் ஆசீர்வாதம் பெற்ற பொருட்களாக தான் இருந்தாலும் கூட நாம் சில பொருட்களை சமையலறை மேடையில் வைக்கும்போது அந்த பொருட்கள் நமக்கு பெரும் பணம் கஷ்டம், குடும்ப கஷ்டம் வர வாய்ப்பு இருக்குங்க. அது என்னென்ன பொருட்கள் என்று அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு சிலர் வீட்டில் எப்பொழுதுமே கருவாட்டு பொருட்களை சேமித்து வைத்திருப்பார்கள். அதாவது நெத்திலி கருவாடு, மத்தி மீன் கருவாடு, இப்படி சில கருவாடு வகைகளை வீட்டில் எப்போதுமே சில பேர் வச்சுருப்பாங்கங்க. மறந்தும் கூட இப்படி நீங்கள் வச்சிருக்கிற அந்த கருவாடு டப்பாவை சமையல் மேடையில் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. ஏன் சமையல் மேடைக்கு அருகில் உள்ள அலமாரியில் கூட வைக்கக்கூடாதுங்க. இதை நீங்கள் சமையல் மேடைக்கு கீழ் உள்ள அலமாரி மற்றும் சமையல் மேடையின் கீழ்ப்பக்கம் இது போன்ற இடங்களில் நீங்கள் வச்சுக்கொள்ளலாமே தவிர சமையல் மேடையில் மேல் பக்கமும் சமையல் மேடைக்கு பக்கத்தால் இருக்க அலைமாரியிலும் கண்டிப்பாக வைக்கக்கூடாதுங்க. பொதுவாக சமையல் அறையின் அடுப்பின் பக்கத்தில் நாம் சில பொருட்களை மட்டும் வச்சுருப்போங்க. அது என்னவென்றால் கல்லுப்பு, தூளுப்பு, ஏன் மஞ்சள் பொடியை கூட நம் சமையலறையின் சமையல் மேடையில் அடுப்பின் அருகில் வைத்து பயன்படுத்தி கொள்ளலாங்க. ஏனென்றால் இந்த பொருட்கள் நமக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதே போல் சமையல் மேடையில் கருப்புளுந்து, கருப்பு எள்ளு, எண்ணெய் வகைகள் மற்றும் ஊறுகாய் இது போன்ற பொருட்களை எல்லாம் சமையல் மேடையிலே மற்றும் சமையல் மேடையின் மேல் பக்கத்திலும் வைப்பதை கூட நம்ம தவிர்த்து கொள்ளணுங்க. சமையலறை மேடையில் எப்பொழுதும் ஒரு சொம்பு நிறைய நீர் வைத்திருக்க வேண்டுங்க. மேலும் உங்கள் சமையலறையில் அடுப்பின் வலது பக்கமாக நீங்கள் கல்லுப்பு, தூளுப்பு, மஞ்சள், நெய் போன்ற இந்த பொருட்களை வைக்கும்போது உங்கள் வீட்டிற்கு மங்களம் உண்டாவதோடு லக்ஷ்மி கடாட்சமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. சிலர் கல்லுப்பை சமையலறையில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைத்திருப்பார்கள். இதில் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் சமையலறையில் அடுப்போட வலது பக்கம் ஒரு சிறிய கிண்ணத்திலாவது ஒரு சிறிய கல்லுப்பை நீங்கள் போட்டு வைத்திருப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. இதனால் உங்கள் வீட்டில் பணவரவு அதிகரிக்குங்க. நமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக நேரம் செலவிடுவது சமையலறையில் தானங்க. அந்த சமையலறையை எப்பொழுதும் சுத்தபத்தமாக வைத்து இருக்க வேண்டுங்க. இன்னும் சில பெண்கள் சமையலறையை பூஜை அறை போல வைத்திருப்பார்கள். மேலும் வீட்டில் உள்ள பெண்கள் இரவு தூங்குவதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கும் எச்சில் பாத்திரங்களை முழுவதுமாக சுத்தம் செய்து வைத்துவிட்டு உங்கள் சமையல் மேடையையும் நன்கு சுத்தம் செய்துவிட்டு தூங்க செல்லும்போது உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்குங்க. உங்கள் வீட்டிற்கு ஒரு லக்ஷ்மி கடாசமும் சேர்ந்து கிடைக்குங்க. மேலும் சமையல் அறையின் தென்கிழக்கு மூலையில் அன்னபூரணி தேவியின் புகைப்படத்தை வைத்திருப்பது இன்னும் சிறப்பானதாக இருக்குங்க. சமையல் அறையில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பணக்கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காதுங்க. சொல்லப்போனால் நான் மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் சரியாக செய்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணவரவு என்பது அதிகரிக்கும். சேமிப்பு இல்லாமல் இருக்கும் உங்கள் வீட்டில் சேமிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால் உங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருசாகவே இருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க, நல்லபலன் உங்களுக்கு கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.